அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். குரு சித்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம். எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அருளாளர்களும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை எழுதி வச்சிட்டாங்க. அந்த பாட்டோட விளக்கம், செய்முறை பயிற்சி, இதை ஆதிநாத வாசி வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது. கவனிங்க, சிவவாக்கிய எழுதிய பாட்டு. அல்லல் அல்லல் வாசல் ஒன்பதும் அறுத்தடைத்த வாசலும் செல்லும் வாசல் ஓர் ஐந்தும் சொம்மி விம்மி நல்ல வாசல் திறந்து ஞான வாசல் உண்டு ஞான வாசல் ஊடுருவி போய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பதில்லை என்றார். நல்ல கவனிய, அல்லல் வாசல் ஒன்பதும் அடைத்தடைத்த வாசலுங்கிறார். அது என்ன வாசல்? நல்ல கவனிய, பாட்டோட விளக்கத்தை நல்லா தெரிஞ்சு பயிற்சி பண்ணுறவங்களும் பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சுங்க. அல்லல் வாசல் ஒன்பதும் அப்படிங்கிறார். முதல்ல மனிதனுக்கு 10 வாசல். என்னென்ன வாசல்? கண்கள் 2 துவாரம் 2 வாசல், காது 2 துவாரம் 2 வாசல், மூக்கு துவாரம் 2 வாசல் 6 வாசல், அடுத்தது வாய் 1, யூரின்பாடம் 1, மலப்பை 1, 9 வாசல். 10ஆம் வாசல் என்பது தாயினத்தில் கர்ப்பப்பையில் உள்ள இருக்கிறவர்களும் தொப்புளுக்குள் எழுந்து தலை வச்சு வரல உள் சுவாசம் ஓடிச்சு, அதுதான் 10ஆம் வாசல்னு பேருங்க. இப்போ தாயினத்து கர்ப்பப்பை உள்ள இருக்கிறவர்களும் குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி கை வச்சுக்கிட்டு அகத்தவத்தில் இருக்கிறது. சுவாசம் தொப்புளுக்குள் எழுந்து தலை வச்சு வரலும் தானாக 16 மூச்சு இறைவன் இயக்கி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். 9 வாசல் அடைச்சிருக்கு. குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு, தொப்புள் அடுத்து முடிச்சு போட்டவுடன் அந்த வாசலை அடைச்சாச்சு. இப்போ சொல்கிறார் அல்லல் வாசல்ங்கிறாரு. முக்கிட்டு தான் மோசம் போகணும், முக்கிட்டு தான் ஒன்று கடிக்கணும், ஒன்று கடிச்சாகணும், அடுத்தது கத்தி தான் பேசி ஆகணும், கண்கள் பார்த்தாகணும், காது கேட்டாகணும். இதெல்லாம் அல்லல் வாசல்ங்கிறார் ஆச்சுங்களா. அடுத்த செல்லும் வாசல் ஓர் ஐந்தும் பஞ்சாயத்தை சொல்லி நல்ல வாசல் திறந்து அப்படிங்கிறார். இப்போ அந்த 9 வாசல் வழியாக ஐம்புலன் இயங்குது. 9 வாசல் இயங்குது. இதை அடைச்சிக்கணும். அந்த வாசலை, நல்ல வாசலை திறந்து அந்த 16 மூச்சை, அதாவது தாயிலிருந்து கர்ப்பப்பில் உள்ளதுக்கு ஒரு 16 மூச்சு தானாக ஓடிச்சு, அதை அடுத்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ மூக்கு வழியாக 12 மூச்சு விட்டுட்டு இருக்கோம். இந்த 12 மூச்சையும் அடங்கை செய்யும்போது தான் அந்த 9 வாசலும் அடைக்கும். ஆச்சா, அந்த 16 மூச்சு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் ஓப்பன் பண்ணி நல்ல வாசல் திறந்து ஞான வாசல் ஊடுருவி போய், ஞான வாசல், அதுக்கு தான் ஞான வாசல் ஊடுருவி போய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பதில்லை. எல்லை வாசல் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஆதி அப்படிங்கிறதுல உயிர் சக்தி இருக்குது, அங்கே தான் ஆத்மா இருக்குது. நம்ம மூச்சு முடிஞ்சவுடன் ஆதியில் இருக்கிற ஆத்மா மூளையில் பஞ்ச எண்ணெய் இழுத்துட்டு வெளியே வந்துடுது. அந்த எண்ணெய் பதிவில் நீங்கள் என்ன ஆசையோ அதுக்கு அடுத்த பிறப்படுத்தாகணும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த 12 மூச்சை நிப்பாட்டி 10 மூச்சை ஓப்பன் பண்ணும்போது அந்த நாடி வழியாக மூச்சு முடிஞ்சவுடன் ஆதியே இருக்க மூச்சு இங்கே இருக்கக்கூடிய இதோட கனெக்ஷன் ஆகி மேலே போயிடும். ஆச்சுங்களா. அது இதுக்கு கனெக்ஷன் ஆகி கவனிங்க. அவ்வளோதாங்க. இதுதான் எல்லை வாசல். அந்த எல்லை வாசல் கண்டவருக்கு இனி பிறப்பு இறப்பு இல்லையேங்கிறார். இனி பிறப்பதில்லைன்றார். அந்த எல்லை வாசல்ங்கிற நீ கற்றுக்கணும்னா முதல்ல மனதை அடங்கு செய்ய வேண்டும். மனம் 1 மணி நேரத்தில் அடங்கு செய்ய ஆதிநாத வாசி வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக. மேலும் குரு சித்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.